வணக்கம். இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து பேசுறேங்க. இதற்கு முந்தைய வீடியோக்களில் தியானம் செய்யும் பொழுது ஆகும் தொந்தரவுகள், அதற்கு கொடுக்கப்படும் பரிகாரங்கள், செய்யப்படும் பரிகாரங்கள், அதை பற்றி நான் சிறு குறிப்பு கொடுத்திருந்தேன். அதனுடைய கண்டினியூஷன் இந்த 3வது வீடியோ. இது சஸ்பென்ஸ்ல வைக்கிற மாதிரி நான் இந்த புத்தர் சொல்லி கொடுத்த டெக்னிக்கை சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யோசனை வந்திருக்கும். எல்லா தியானங்களுமே இந்த உசிராட்டம் அப்படின்னா இந்த சுவாசம், காத்த உள்ள எடுத்துக்கிறது வெளியே விடுறது, இதை பேச வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே தியானம் பண்றாங்க. அப்படின்னா எல்லாரும்னா ஹிந்து சம்பந்தப்பட்ட தியானங்கள், ஹிந்து மதத்திற்கு சம்பந்தப்பட்ட செய்யப்படும் தியானங்கள், சுஃபி முசல்மான்கள் செய்யும் தியானங்கள், கிறிஸ்து மதத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் செய்யும் தியானங்கள், ஜெயின மதத்தவர்கள், இப்படி வேறு வேறு மதத்தவர்கள் செய்யும் எல்லா தியானங்களும் மூலம் இந்த சுவாசத்தை வைத்துத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். புத்தா செய்ததும் அதேதான். மூலம் சுவாசம், சுவாசத்தை வச்சு பண்ணா ஈஸியா நாம அதை கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம்னு கண்டுபிடிச்சு எல்லாமே பண்ணாங்க. ஆனா இது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹிந்து மதத்துல இத செய்யற டைம்ல எப்படி பண்ணாங்கன்னா, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிரேக் வேணும், ஏதாவது ஒரு பிரேக் வேணும். ஏன்னா இது உங்களுக்கு ஜாஸ்தி டைம்ல நடந்து போன விஷயம், நடக்க போற விஷயம், இத ரெண்டை பத்தி தான் உங்களுக்கு எப்பயுமே யோசனை வந்துட்டு இருக்கு தலையில. நடக்க போறது பயம், நடந்து போனது துக்கம். நடந்து போனதை நினைச்சு நினைச்சு துக்கப்படுறது, நடக்க போறத நினைச்சு பயப்படுறது, இது ரெண்டுத்தை தூண்டி விடுறது தான் இந்த தாட். இந்த தாட்டு நீங்க தியானம் பண்றீங்க, படுத்திருக்கீங்க, உட்கார்ந்துருக்கீங்க, நடந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்ல. இதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்கான்சியஸ் எப்படி இந்த வயிறுல சோறு போட்டீங்கன்னா அது மிஷின் மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்குது, அது என்ன உங்களை கேட்டா அரைக்குது, அது கேட்டா பசின்னு கேட்குது உங்களை, அது பாட்டுக்கு அதை வேலை பண்ணுது. அந்த மாதிரி இந்த மனசுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா டியூட்டி. இந்த பூதத்துக்கு வேலை கொடுத்தா வேலை பண்ணுது பாருங்க, அந்த மாதிரி 24 hours நீங்க தூங்குற நேரத்தில் கூட இது வேலை பண்ணுது. நீங்க கேட்டாலும் கேட்கறதுனாலும் அதனுடைய வேலை அதை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி நிறுத்துறது, அது எப்படி பிரேக் போடுறது, அதுக்கு அந்த பிரேக் தான் இந்த மாலை. சந்தனத்தினால் செய்யப்பட்டது, சந்தன மரத்தில் செதுக்கப்பட்ட மணிகள் மாலை. இது ஜபத்திற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது. இது ஒயிட் பீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது தியானத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் ஜபமாக. இது ரோசி பீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரோசி பீட்ஸ். என்னடா இவரு புத்தர்னு சொல்லிட்டு எதையோ காமிச்சிட்டு இருக்காரு, அதையும் சொல்ற இதையும் சொல்ற, ரெண்டுமே ஈஸி. இது துளசி மாலை, இது கிறிஸ்டல். இது சிவப்பு மணி இருக்கு பாருங்க, இது மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுவது, அதனால இது வச்சிருக்கு. இது ஒயிட் கிறிஸ்டல், ஒயிட் கிறிஸ்டல். இது ருத்ராட்சி. புரியுதுங்களா? இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க காரை ஹைவேல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்டுறீங்களோ டிரைவர் ஓட்டுறாரோ, மொத்தத்துல ஓட்டிட்டு போயிட்டு இருக்க வண்டி. எதிரில் ஒரு காரோ பஸ்ஸோ லாரியோ வந்துட்டு இருக்கு. அவன் வரப்பே உங்களுக்கு தெரியுது, அவன் உங்களுக்கு வழி விடமாட்டான். டைரக்டா உங்க வண்டிக்கு டைரக்டா ஹெட் ஆன் கொலிஷன் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னுடைய சென்ஸ், ரோட் சென்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அவன் மைண்டை ரீட் பண்றோம் நாம. அந்த மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டி இருந்தா தான் ரோட்ல வண்டி ஓட்ட முடியும். நீங்க ரீட் பண்ணிட்டீங்க, அந்த கார்காரன் இல்ல பஸ்ஸுக்காரன் டைரக்டா ஹெட் ஆன் கொலிஷன் உங்க காருக்கு அடிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு.
நான் தப்பு பண்ணலையா, நான் கரெக்டா ஸ்டேரிங் பிடிச்சிட்டு நான் லெஃப்ட்ல போகணும் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கேன், ரைட்ல போகணும் ரைட்ல போயிட்டு இருக்கேன், தப்பே இல்லை அப்படின்னா உங்க உயிர் போயிடுங்க. உங்க உயிர் போயிடும், வந்து அடிச்சிருவான். நீங்க என்ன பண்றீங்க, உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கையில வச்சிருக்கிற ஸ்டேரிங் கிளட்சை அமுத்தி பிரேக்கை நிதானமா போட்டு ஸ்லோ பண்ணி லெஃப்ட் இல்ல ரைட்ல திருப்பி அந்த பஸ்ஸுக்கு உங்களை அடிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிடுறீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சதுன்னா இந்த தியானம் பண்றது உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் வைங்க. அது புத்தர் கண்டுபிடிச்சாரோ இந்துக்கள் கண்டுபிடிச்சாங்களோ யார் கண்டுபிடிச்சாங்களோ, உங்களுடைய அவேர்னஸ் பிரசன்ட்ல என்னவோ ஒண்ணு பண்றதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன, இந்த உயிரோட்டத்தை பாருங்க, காத்து உள்ள போது வெளியே வருது, காத்து உள்ள போது வெளியே வருது, உள்ள போது வெளியே வருது. புத்தர் சொல்லி கொடுத்தாரு, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இங்க என்ன வேணும்னாலும் ஹலோ ப்ளீஸ் கால் ஆஃப்டர் 10 minutes சார் ப்ளீஸ். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பிரத்துல அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். அவேர்னஸ் என்னதான் பிரத்துல வச்சிருந்தாலும் இந்த தாட்ஸுக்கு எவ்வளவு பவர் கொடுத்துருக்கான் கடவுள்னு சொன்னீங்கன்னா, உடம்புல இருக்கிற உறுப்புகளை எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது இந்த தாட்ஸ். இது தன்னுடைய வேலையை பண்றதுக்கு இது விடாது. இது என்ன ரெக்கார்ட் பண்ணி விட்டுருக்கீங்க, அந்த வேலையை பண்றதுக்காக உங்களை இழுக்கும். அட்ராக்ஷன் இழுத்து உங்களை அந்த தியானத்துல இருந்து வெளியே கொண்டு போடும். அவ்வளவு பவர் இருக்கு இந்த தாட்டுக்கு. சும்மா எல்லாம் வாயில சொல்லிடலாங்க, பிரத்தை பாருங்க பிரத்தை பாருங்க பிரத்தை பாருங்க, முடியாது. சில பேருக்கு தான் முடியும், சில பேருக்கு முடியாது. பாருங்க, உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கு, எல்லாம் 90க்கு மேல மார்க் வாங்குது, அதுவும் 3 மணி நேரம் தான் படிக்குது. எங்க வீட்டுல, எங்க பக்கத்து வீட்டுல, உங்க வீட்டு எதிர்த்து வீட்டுல பசங்க இருக்காங்க, அவங்களும் அதே 3 மணி நேரம் தான் படிக்கிறாங்க. உங்க பசங்க என்ன எஃபர்ட் போடுறாங்க, அதே எஃபர்ட் தான் எங்க பசங்களும் போடுறாங்க. ஆனா எங்க பசங்க 55-60 மார்க்குக்கு மேல போறது இல்ல, முடியறது இல்லை, கெப்பாசிட்டி இல்ல. அவ்வளவுதாங்க இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரிதான் இந்த தியானத்துல 125 வெரைட்டி ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கெப்பாசிட்டி வேற, உங்களுடைய கெப்பாசிட்டி வேற. நான் என்னுடைய கெப்பாசிட்டியில மேல போய் நான் அந்த ரீச் ஆயிருக்கேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களால முடியாது. அதனாலதான் நான் யாரையுமே தப்பு சொல்லலைங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல போய் தியானம் கத்துக்கிறாங்க, விட்டுடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை. இந்த தலை தான் டாமினேட் பண்ணுது, இந்த தாட்ஸ். ஐயா நமக்கு என்னத்துக்கே தலைவலி, எவன் சன்னியாசி காவை துணி உடுத்திக்கிட்டு எவன் மலையில மரத்து கீழே அங்கே எங்க உட்காந்துக்கிட்டு பண்ற வேலை நாம ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனா இது ருசி தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிட கூட மாட்டீங்க. ஒரு தடவை இதனுடைய ருசி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம். இந்த தண்ணி இருக்கிறவங்க எப்படி இந்த ஒயின் ஷாப்பு கிட்டே டெஸ்ட் மார்க் 24 hours எப்படி காத்துட்டு இருக்கா, அந்த மாதிரி நீங்க தியானம் பண்ணலாமா 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 பண்ணலாமா. இது ஒரு வகை அடிக்ஷன், ஸ்பிரிச்சுவல் அடிக்ஷன். ஆனா இதுல கெட்டது நடக்காது. தண்ணி அடிக்கிற அடிக்ஷன், பீடி சிகரெட் கெட்டதாயிடும். இங்க கெட்டது ஆகாது, நல்லதுதான் ஆகும். இதுக்கு நீங்க அடிக்ட் ஆகினீங்கன்னா நல்லதாகும், அதுக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா கெட்டதாயிடும், செத்து போயிடுவீங்க. அந்த அடிக்ஷனால உயிரை போயிடும், இதனால போற உயிர் திரும்பி வந்துடும். அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இந்த தியானம். சரி, நான் டிவியேட் ஆறேன். அதனால நம்ம மூதாதையர்கள் பழைய காலத்துல 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது இந்த ஜபமாலை. ஜபமாலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது திருப்பி நான் இதை பழசெல்லாம் டீட்டெயில் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க. இது எப்படி பிடிச்சிக்கிறது, எப்படி திருப்புறது, இதெல்லாம் நான் வேற வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷோஹம் மந்திரம். எல்லாம் நிறைய மந்திரம் இருக்கு. ஷோஹம், நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நம சிவாயா, இந்த மாதிரி நிறைய மந்திரம் இருக்கு. ஆச்சுங்களா? ஏதாவது ஒரு மந்திரம் நீங்க தீட்சை எடுத்துக்கிட்டீங்க, எடுக்கல, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஷோஹம் அப்படின்னா இந்த 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 உயிர், இந்த உசுர் தான் நான். ஷோஹம்
சமஸ்கிருத பதங்க இது வச்சுங்களா. அதை நீங்க அர்த்தம் பண்ணிட்டு காத்த உள்ள இழுக்கிறப்ப சோ அப்படின்னு சொல்லணும். காத்த வெளியே விடுறப்ப இம் அஹம், ஹம்ங்கிறப்ப மணி தள்ளணும். சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். வெளியில சொல்லக்கூடாது, உள்ள சொல்லிக்கணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேக். இது உங்களுடைய தாட்டுக்கு பிரேக். அதாவது உங்க மனசு எப்பவுமே பிரசன்ட்ல இருக்கணும். பிரசன்ட்ல இருக்கிறதுக்காக தான் இந்த மணி. அதாவது இதை ஸ்டீரிங்னு சொல்றீங்களோ, பிரேக்குன்னு சொல்றீங்களோ, ஆக்சிலேட்டர் சொல்றீங்களோ, என்ன வேணா சொல்லிக்கலாம். மந்திரம் என்ன நீங்க மந்திரம் சொல்றீங்க, அது அவேர்னஸ். அது அவேர்னஸ். இது பிரசன்ட். இந்த மணியை தள்ளுறீங்க இல்லையா, அது பிரசன்ட். பிசிக்கலா நீங்க இந்த மணியில உங்களை கொண்டு போய் வச்சிடுறீங்க. பிசிக்கலா மணியை தள்ளிட்டு இருப்பீங்க. மணியை தள்ளிட்டு இருக்கிறது பிசிக்கல். அவேர்னஸ் மந்திரம். இத ரெண்டுத்தையுமே நீங்க ஃபாலோ பண்றப்ப இந்த தாட்ஸ் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதனாலதான் இந்த ஜபமாலையை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு மேல போயிருக்காங்கன்னா, சமாதி நிலை என்னென்ன இருக்கு எல்லா ஸ்டேஜும் பார்த்திருக்காங்க இந்த ஜபமாலை யூஸ் பண்ணி. அவ்வளவு பவர்ஃபுல் இந்த ஜபமாலை. என்ன சார் இது 1945 சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு தலையில பூத்திட்டு உட்காந்துருக்கீங்களே, வேணா விடுங்க புத்தா. இப்ப வர்றான் பாருங்க புத்தாவுக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவரை இந்த மந்திரத்துக்கு அகைன்ஸ்ட். யாரு? புத்தா. மந்திரமே வேண்டியதில்லை, எந்த விதமான மந்திரம் இல்லாம நாம சமாதி நிலைக்கு போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஏன்னா இதை அவர் பண்ணாரு. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் இதை அனுபவிச்சு நான் ஃபாலோ பண்ணி நான் கத்துக்கிட்டு அந்த நிலையை அடைந்ததுனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஈஸி, முடியும், நீங்க பண்ணலாம். இப்ப பாருங்க, நாஸ்திகன் கடவுள் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கடவுள், நான் மந்திரத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஓ நமோ நாராயணா, நாராயணனே இல்லைங்கிற, நீ நமோ நாராயணான்னு சொல்லுன்னா. அதனால இது மந்திரம் இல்லைங்க, நம்பர். இந்த பிரீத்துக்கு நம்பர் கொடுத்துட்டார். பிரீத் தான் மெயின். நம்பர் கொடுத்துட்டார் பிரீத்துக்கு. அங்க சோ காத்து இழுக்கிறது, ஹம் காத்து விடுறது. காத்து இழுக்கிறது விடுறது தான் எல்லாமே மெயின். இங்க என்ன பண்றாரு இவரு, சோகம் இல்ல, காத்த உள்ள இழுக்கிறப்ப நம்பர் 1, காத்த வெளியே விடுறப்ப நம்பர் 1, திருப்பியும் காத்த உள்ள இழுக்கிறப்ப நம்பர் 2, நம்பர் 2 விடுறப்ப நம்பர் 1 இழுக்கிறப்ப நம்பர் இல்ல சாரி நம்பர் 3 இழுக்கிறது, நம்பர் 4 3 விடுறது, நம்பர் 4 இழுக்கிறது, நம்பர் 4 விடுறது, நம்பர் 5 இழுக்கிறது, நம்பர் 5 விடுறது, 6 இழுக்கிறது, 6 விடுறது. அந்த மாதிரி 5 வரைக்கும் சொல்லணும். 1 1 2 2 3 3, inhale 4, exhale 4, inhale 5, exhale 5, inhale 1, inhale 1, exhale 1, sorry, inhale 1, exhale 1, inhale 2, exhale 2, inhale 3, exhale 3, inhale 4, exhale 4, inhale 5, exhale 5. 5 ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் பண்றப்ப 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. inhale 6, exhale 6, திருப்பி வாபஸ் போங்க. inhale 1, inhale 2, inhale 1, exhale 1, inhale 2, exhale 2. 6க்கு வந்தீங்களா, திருப்பி வாபஸ் போகாதீங்க, 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. inhale 7, exhale 7, திருப்பி வாபஸ் போங்க, திருப்பி போங்க. 1 1 2 2 3 3 7 7, வாபஸ் போகாதீங்க, திருப்பியும் 8 8, திருப்பி போங்க. 1 1 2 2, 8 வந்தீங்களா, 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 9 9, திருப்பி போங்க வாபஸ். 1 1 2 2, 9 வந்தீங்களா, 10 10. 10 ஆன உடனே கண்ட்ரோல் திருப்பி 1. புரியலையே நீங்க சொல்றது, ரொம்ப சிம்பிளுங்க. 1 1 2 1 1 2 2 3 3 4 4 5 5, இது பேஸ். 5 ஆன பின்னாடி திரும்பியும் போறீங்க, 5 வர்றீங்க, 5 வந்த பின்னாடி திருப்பி போகாதீங்க, 1 எக்ஸ்டெண்ட் பண்ணி 6க்கு போங்க. 6 6, திரும்பி போங்க. 1 1 2 2 3 3 6 வர்றீங்க. 6 ஆன உடனே திரும்பி போகாதீங்க, 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
திருப்பி போங்க. 1 1 2 2 7க்கு வர்றீங்க. 7ஆன பின்னாடி வாபஸ் போகாதீங்க. 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க 8. திருப்பியும் 1 1 2 2 8ஆன பின்னாடி 9. திருப்பியும் போங்க பின்னாடி 1 1 2 2 9ஆன பின்னாடி 10. இது என்னன்னு கேட்டீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனா இதுல வந்து ரொம்ப ரிசல்ட் இருக்கு. இந்த பிரெத் உங்களுடைய அவேர்னஸ், இன்ஹேல் எக்ஸேல் அவேர்னஸ். உங்க உடம்புல உங்க மூலமே உங்க உயிர். அந்த உயிர் தான் இந்த சுவாசம். இந்த சுவாசத்துல பிரசன்ட் அவேர்னஸ் வச்சுக்கிறீங்க. அவேர்னஸ் கீப் பண்ணிடுறீங்க. அதுதான் உயிர். உயிரை கான்சென்ட்ரேட் பண்றது தாங்க அவேர்னஸ். உங்க ஆத்மா தான் அவேர்னஸ். உங்க உயிர் தான் அவேர்னஸ். அந்த உயிரை பிடிச்சிக்கிறீங்க. என்ன? காத்து போகுது காத்து வருது, காத்து போகுது காத்து வருது. அதுக்கு நம்பர் கொடுக்குறீங்க. அது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட்ல இருந்தாதான் கவுண்டிங் கரெக்டா வரும். இப்ப நான் கவுண்டிங் சொல்லிட்டேன், ஆனா தப்பாகும். நீங்க உள்ள மனசுல பண்றப்ப இனேல் வாயில சொல்றது இல்ல, உள்ள மனசுல 1 1 2 2 3 இருடுவீங்க. நம்பர் தப்பாயிடும். ஸோ ப்ரெசென்ட்ல வரணும்னா இந்த மணி எப்படி ஜபமாலை உங்க ப்ரெசென்ட்ல வச்சுக்குது, அந்த மாதிரி நம்பரை கரெக்டா ஸ்பெல் பண்ணணும். ஸ்பெல் பண்றதா ப்ரெசென்ட் டென்ஸ். இங்க என்னதான் வரட்டும் யோசனைகள், இந்த நம்பர் கவுண்ட் பண்றதுனால இந்த யோசனை உங்களை எஃபெக்ட் பண்ணாது. இங்க ஜபமாலையில எப்படி மந்திரம் உங்களை ப்ரெசென்ட்ல வச்சுக்குது, அந்த மாதிரி இந்த நம்பர் கவுண்டிங் ப்ரெசென்ட்ல வச்சுக்கோ. அவேர்னஸ் பிரெத், கவுண்டிங், நம்பர், ப்ரெசென்ட் டென்ஸ். பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் தாட்ஸ் ஒன்றும் பண்ணாது. ப்ரெசென்ட் டென்ஸ் நம்பர் தான் உங்களை பிடிக்கும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இன்னொரு வகையை கண்டுபிடிச்சிருக்கிறார் புத்தர். என்னன்னு சொன்னீங்கன்னா 1 1 2 2 சொல்றதை விட இனேல் 1 எக்ஸேல் 2, இனேல் 3 எக்ஸேல் 4, இனேல் 5 எக்ஸேல் 6, இனேல் 7 எக்ஸேல் 8, இனேல் 9 எக்ஸேல் 10. திருப்பி வாபஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிய நம்பரை ஜம்ப் பண்ணியும் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எது உங்களுக்கு சௌகரியாவது நீங்க பாருங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு தாட்ஸ் வருதுன்னா தயவு பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்க. ராத்திரி 10 மணிக்கு நான் பெட்டுக்கு போயிடுவேன். விடிய காத்தால 3 மணிக்கு நான் எந்திரிச்சிடுவேன். 10 மணிக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காத்தால 10 மணிக்கு மேல before 10 o'clock anytime you call me, I will clarify your doubt. எந்த விதமான பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலீங்க. நீங்க பயனடையட்டும், நீங்க பயனடைஞ்சு சந்தோஷத்தை அனுபவிட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எந்த விதமான ஹெசிடேஷன் வேணாம், எந்த விதமான காணிக்கை கொடுக்கணுங்கிற ஹெசிடேஷன் இல்லைங்க. நீங்க எனக்கு நல்லா இருங்க குருக்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு நல்லா இருக்கும் போதும். தயவு பண்ணி கால் பண்ணுங்க. கண்டிப்பா விட்டுடாதீங்க, மனசு விட்டுடாதீங்க. அதாவது நீங்க ட்ரை பண்றீங்க, இந்த குழந்தை இந்த நடக்கிற டைம்ல 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் குழந்தை. கொஞ்சம் பேஜார் பண்ணிட்டா குழந்தை நடக்காதுங்க. நீங்க நடக்க மாட்டீங்க, நான் நடக்க மாட்டேன். பேஜார் இல்லாம அந்த குழந்தை உழுந்து எழுந்து நடக்குது பாருங்க. அதே ஃபார்முலா இங்க பண்ணுங்க. ப்ராப்ளம் தான் வருங்க. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ப்ராப்ளம் வருங்க. வாயில சொல்றது ஈஸி. நான் ஒரு கிளைமேக்ஸ் லெவலுக்கு போயிட்டா உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுவேன். ஆனா நீங்க எல்கேஜி யூகேஜி லெவல்ல இருக்கீங்க. நீங்க ட்ரை பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வருங்க. பேஜார் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கேன். எந்த தொந்தரவு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ.